ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 50 எலமெண்ட்ரி வேர்ட்ஸ், அதாவது அடிப்படை வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள் தெரியாமல் இங்கிலீஷை கற்றுக்கவே முடியாதுங்க. ஸோ அதனால் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தர போகிறேன். எல்லா வார்த்தைகளையும் தமிழில் சொல்லி அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா அமைச்சர். அமைச்சர் அப்படின்னா இங்கிலீஷில் மினிஸ்டர். மினிஸ்டர். நெக்ஸ்ட் ஒன் கூறுகள். கூறுகள் அப்படின்னா இங்கிலீஷில் காம்போனன்ட்ஸ். காம்போனன்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ராட்சத, பேராற்றல் வாய்ந்தவர், இவங்கெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஜெயின்ஸ். ஜெயின்ஸ். நெக்ஸ்ட் ஒன் முகவர்கள். முகவர்கள் அப்படின்னா இங்கிலீஷில் ஏஜென்ட்ஸ். ஏஜென்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் தேவதை. தேவதை அப்படின்னா இங்கிலீஷில் ஃபெரி. ஃபெரி. நெக்ஸ்ட் ஒன் அடுத்து. அடுத்து இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டேர். சேர். நெக்ஸ்ட் ஒன் கண்ணீர். கண்ணீர் அப்படின்னா இங்கிலீஷில் டியர். டியர். நெக்ஸ்ட் ஒன் இணையாக. இணையாக இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? பேரலல். பேரலல். நெக்ஸ்ட் ஒன் அதிகபட்சம். அதிகபட்சம் அப்படின்னா இங்கிலீஷில் மேக்ஸ். மேக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் குங்குமப்பூ. குங்குமப்பூ அப்படின்னா இங்கிலீஷில் சஃப்ரான். சஃப்ரான். நெக்ஸ்ட் ஒன் நகைச்சுவைகள். நகைச்சுவைகள் அப்படின்னா இங்கிலீஷில் ஜோக்ஸ். ஜோக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கடல். கடல் அப்படின்னா இங்கிலீஷில் மெரெயின். மெரெயின் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் நடக்கிறது. நடைகள் இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? வாக்ஸ். வாக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சேர்க்கை. சேர்க்கை அப்படின்னா இங்கிலீஷில் காம்பினேஷன். காம்பினேஷன். நெக்ஸ்ட் ஒன் ஆண்டு விழா. ஆண்டு விழா அது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஆனிவர்சரி. ஆனிவர்சரி. நெக்ஸ்ட் ஒன் சுரபிகள். சுரபிகள் அப்படின்னா இங்கிலீஷில் கிளான்ஸ். கிளான்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வாக்குறுதி, சத்தியம். சத்தியம் இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ப்ராமிஸ். ப்ராமிஸ். நெக்ஸ்ட் ஒன் நம்பிக்கை. நம்பிக்கை அப்படின்னா இங்கிலீஷில் கான்ஃபிடென்ஸ். கான்ஃபிடென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் தொடர்ச்சியான. தொடர்ச்சியான அப்படின்னா இங்கிலீஷில் கண்டினியூஸ். கண்டினியூஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆவணங்கள். ஆவணங்கள் அப்படின்னா இங்கிலீஷில் டாக்குமெண்ட்ஸ். டாக்குமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் முத்திரை. முத்திரை அப்படின்னா இங்கிலீஷில் சீல். சீல். நெக்ஸ்ட் ஒன் துப்பாக்கிகள். துப்பாக்கிகள் அப்படின்னா இங்கிலீஷில் கன்ஸ். கன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பரிமாற்றம், பரவும் முறை இதெல்லாம் எப்படி சொல்லலாம்? டிரான்ஸ்மிஷன். டிரான்ஸ்மிஷன். நெக்ஸ்ட் ஒன் தந்திரம், யுக்தி இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ட்ரிக். ட்ரிக். நெக்ஸ்ட் ஒன் குறிக்கிறது, பிரதிநிதிகள் இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ரெப்ரசன்ட்ஸ். ரெப்ரசன்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் முதலீடு. முதலீடு அப்படின்னா இங்கிலீஷில் இன்வெஸ்ட். இன்வெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் ஆர்வம், பேரார்வம் இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? பேஷன். பேஷன். நெக்ஸ்ட் ஒன் புரட்டு, திருப்பு இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஃப்ளிப். ஃப்ளிப். நெக்ஸ்ட் ஒன் காட்சி. காட்சி அப்படின்னா இங்கிலீஷில் விஷுவல். விஷுவல். நெக்ஸ்ட் ஒன் தொங்குகிறது. தொங்குகிறது அப்படின்னா இங்கிலீஷில் ஹேங்கிங். ஹேங்கிங். நெக்ஸ்ட் ஒன் இறுக்கம், இறுக்கமாக இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டைட். டைட். நெக்ஸ்ட் ஒன் பரஸ்பர உறவு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பரஸ்பர அப்படின்னா இங்கிலீஷில் மியூச்சுவல். மியூச்சுவல். நெக்ஸ்ட் ஒன் நெருக்கடி. நெருக்கடி அப்படின்னா இங்கிலீஷில் கிரைசிஸ். கிரைசிஸ். நெக்ஸ்ட் ஒன் சேர்க்கப்பட்டுள்ளது. சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா இங்கிலீஷில் இன்க்ளூடட். இன்க்ளூடட். நெக்ஸ்ட் ஒன் ஆயுதங்கள். ஆயுதங்கள் அப்படின்னா இங்கிலீஷில் வெப்பன்ஸ். வெப்பன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கோதுமை. கோதுமை அப்படின்னா இங்கிலீஷில் வீட். வீட். நெக்ஸ்ட் ஒன் சுடர். சுடர் அப்படின்னா இங்கிலீஷில் ஃப்ளேம். ஃப்ளேம். நெக்ஸ்ட் ஒன் ஜவ்வு. ஜவ்வு அப்படின்னா இங்கிலீஷில் மெம்ப்ரெயின். மெம்ப்ரெயின். நெக்ஸ்ட் ஒன் பொருள்கள். பொருள்கள் அப்படின்னா இங்கிலீஷில் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆசை. ஆசை அப்படின்னா இங்கிலீஷில் டிசைர். டிசைர். நெக்ஸ்ட் ஒன் பணித்தாள். பணித்தாள் அப்படின்னா இங்கிலீஷில் ஒர்க் ஷீட். ஒர்க் ஷீட். நெக்ஸ்ட் ஒன் முத்திரை. முத்திரை அப்படின்னா இங்கிலீஷில் ஸ்டாம்ப். ஸ்டாம்ப். நெக்ஸ்ட் ஒன் ஆலோசனை, அறிவுரை இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? அட்வைஸ்.
அட்வைஸ். நெக்ஸ்ட் ஒன் இன்பம். இன்பம் அப்படின்னா இங்கிலீஷில் ப்ளஷர். ப்ளஷர். நெக்ஸ்ட் ஒன் சிக்கலானது இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் காம்ப்ளெக்ஸ். காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கசிவு அப்படின்னா இங்கிலீஷில் லீக்கிங். நெக்ஸ்ட் ஒன் பாராட்டு அப்படின்னா இங்கிலீஷில் அப்ரிஷியேட். நெக்ஸ்ட் ஒன் குணப்படுத்துதல் அப்படின்னா இங்கிலீஷில் ஹீலிங். நெக்ஸ்ட் ஒன் புதிர் அப்படின்னா இங்கிலீஷில் பசில். நெக்ஸ்ட் ஒன் மிகவும் அப்படின்னா இங்கிலீஷில் ஹைலி. நெக்ஸ்ட் ஒன் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். நூல் ஆசிரியர் அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு நீங்கள் தாங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.